முதலில் சிவாஜி நாடக மன்றம் மூலமாக 16 தடவைக்கு மேல் நாடகமாக அரங்கேற்றம் செய்யப்பட்டதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அதன் பிறகுதான் படமாக தயாரிக்கப்பட்டது. நாடகம் மூலம் வசூலான தொகையை கொண்டு பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நன்கொடையாக கொடுத்தார். 16/5/1959 தென்னகமெங்கும் திரையிடப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்னரே 10/5/1959 நாளன்று இங்கிலாந்து நாட்டின் தலைநகரம் லண்டனில் சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டது இப்படம். இச்சிறப்பு காட்சியில் லண்டன் வாழ் தமிழ் மக்கள் கலந்து கொண்டு பார்த்து மகிழ்ந்தனர். விழாவிற்கு தலைமையேற்றவர் பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் சகோதரியும் நம் நாட்டின் முதல் பெண் வெளிநாட்டு தூதுவர் என்ற சிறப்பு பெற்ற திருமதி விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள். 1960 எகிப்து நாட்டின் தலைநகரம் கெய்ரோவில் நடைபெற்ற ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க திரைப்பட விழாவில் ஆசியாவின் சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை சிவாஜி கணேசன் பெற்றார். மேலும் சிறந்த இசை, சிறந்த திரைப்படம் என 3 உயரிய விருதுகளை வாங்கி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார். இரு பெரிய கண்டங்கள் உள்ளடக்கிய விழாவில் விருது வாங்கிய முதல் தமிழ் படமாகவும் முதல் இந்திய படமாகவும் முதல் ஆசிய திரைப்படமாகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் திகழ்கிறது. கெய்ரோவில் 1960 நடைபெற்ற உலக திரைப்பட விழாவில் எகிப்து அதிபர் நாசரால் விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை. பின்னர் அவர் இந்தியா வந்தபோது பாரத பிரதமர் நேருவின் அனுமதி பெற்று நடிகர் திலகம் சென்னையில் உள்ள சிறுவர்கள் திரையரங்கத்தில் அதிபர் நாசரை வரவழைத்து மிக பிரம்மாண்டமான விழா எடுத்து சிறப்பித்தார். அணிசேரா நாடுகளின் முக்கியமான தலைவர் நாசரை சிறப்பித்த பெருமை இந்திய திரைப்பட வரலாற்றில் நடிகர் திலகத்தையே சேரும். தனக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைக்க காரணமாக இருந்த கட்டபொம்மனுக்கு அவர் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரில் 1971 47 சென்ட் நிலம் வாங்கி கட்டபொம்மனுக்கு சிலையும் நினைவு சின்னமும் எழுப்பினார். 1999 இந்த இடத்தை முறைப்படி தமிழக அரசிடமே ஒப்படைத்தார். இத்தனை சிறப்புகளுக்கும் உரிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் சாய் கணேஷ் பிலிம்ஸ் பி. ஸ்ரீனிவாசுலு வழங்க புதிய தொழில்நுட்ப உதவியுடன் மீண்டும் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக விரைவில் திரையில் வெளிவர உள்ளது. இப்படத்தின் முன்னோட்ட வெளியீடு விரைவில் சத்யம் திரையரங்கு வளாகத்தில் நடைபெற உள்ளது. நடிகர் சிவகுமார், கவிஞர் வைரமுத்து, நடிகர் ராம்குமார், நடிகர் பிரபு, நடிகர் விக்ரம் பிரபு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர். மேலும் பல திரை பிரபலங்களும் விழாவில் கலந்து சிறப்பிக்க உள்ளனர்.